360 டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த 2024 ஜூலை மாதம் இங்கிலீஷ் மாதம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்குறோம். நீங்கள் மகரம்னாலே நீங்கள் சனி பகவானுடைய அனுகூலத்தில், அனுகிரகத்தில், ஆதிக்கத்தில் பிறந்திருக்கீங்க. உங்களுக்கு தெரியும். அந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா இப்போ கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். அவரும் யாருடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாருன்னா குரு பகவானுடைய நட்சத்திரத்தில். கோச்சாரத்தில் அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடம் அப்படின்னாலே உங்களே அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம். வெறும் சந்தோஷம், மகிழ்ச்சி இருந்தால் பத்தாது, அதை அனுபவிப்பதற்கு பணம் வேணும், பொருள் வேணும். அது இருக்கானே இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்ல. உங்கள் கையில் பணம், தனம் ஏதோ இருக்கும், வருமானங்கள் இருக்குது. பட் அதே சமயத்தில் அதற்கு தந்த செலவினங்கள் இருக்கான்னா கண்டிப்பாக அதுவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. ஆக வருமானங்கள், செலவினங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா பரவாயில்ல. ஸோ ஓரளவுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அப்போ அதை நீ அதை நோட் பண்ணிக்கங்கப்பா. இந்த மாதத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நடப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது. ஸோ அதோட நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள், எண்ணக்கூடிய எண்ணங்கள், நினைக்கக்கூடிய சிந்தனைகள் இதெல்லாமே செயலாக்கம் பெறும். அதுக்கு நிறைய நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி குரு பகவான் ஒரு 5ஆம் இடத்துல இருக்கார். பெருசாக உடல் உழைப்பு இல்லாமல் சம்பாத்தியம் பண்ணிடலாம், பெரிய லெவலில் உழைப்பு இல்லாமல் ஏர்ன் பண்ணிடலாம் அப்படிங்கிறது வேண்டாம். எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கான ரெகக்னைஸ் கண்டிப்பாக எல்லா துறைகள்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதத்தில் உறவுகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் நிறையா இருக்குது. அவர்களால் நட்பலன்கள் உண்டு. குறிப்பாக உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள், அவர்களுக்கும் நன்மைகள் உங்களால் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் ரொம்ப நாளாக நடக்காமல் இருந்தால் நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக குழந்தைக்காக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ் ஆகி குழந்தைக்கான சூழ்நிலைகள் உருவாகும். இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குங்கிறவங்களுக்கு இந்த மாதம் சேல் ஆகும். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த விலைக்கு அந்த சொத்துக்கள் போகுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. அதை வாங்குறவங்களுக்கு தான் லாபம். வாய்ப்பு இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஜூலை மாதம் ஆனியும் ஆடியும் கலந்த மாதமாக உங்களுக்கு இருக்குது. அதனால் யாரெல்லாம் அந்த விலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க கொடுங்க, இல்லைன்னா வெயிட் பண்ணுங்கள். இது உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய 4ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் அவர் பார்த்திங்கன்னா உங்களுடைய 4ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வர்றார். ஸோ அப்படி இருந்தாலே நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படிங்கிறவங்க லோன் போட்டு, கடன் வாங்கி இடம் வாங்குவதற்கு, வீடு வாங்குவதற்கு, கட்டின வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள்லாம் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் வாங்குறதாக இருந்தாலும் வாங்கலாம். ஸோ கொடுக்குறவங்க மட்டும்தான் யோசிக்கணும், வாங்குகிறவங்க தாராளமாக வாங்குங்க. அதற்கான கிரக நிலைகள் ரெண்டுமே இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் சொத்துக்கள் விற்பதற்கான வாய்ப்பு இருக்கோ நீங்கள் விற்பதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கிக்கலாம். யாருக்கெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கோ உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் நீங்கள் வாங்குங்க. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகள் இருக்கீங்கன்னா உங்களுடைய உற்பத்தி தந்த நல்ல விலை கிடைக்கும், வருமானங்கள் உங்களுக்கு இருக்குது. மேனுஃபேக்சரிங் லைனில் நீங்கள் இருக்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் அம்மாவுடைய அன்பு, ஆதரவை யாரெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ, அம்மாவுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக அதெல்லாமே கிடைக்கும். உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதம். இதெல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அல்லது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். எல்லாமே லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், குறிப்பாக விட்டதை பிடிக்கிற மாதிரியான ஒரு காலகட்டங்கள் எதுவுமே சாதகமாக இல்லை. ஸோ அதனால் எல்லா விதமான ஸ்பெக்குலேஷன்லேயுமே அடக்கி வாசிங்க. குறிப்பாக ரேஸில், லாட்ரி டிக்கெட் வாங்குறதுல, டிஜிட்டல் கரன்சி வாங்குறதுல, பிட்காயின்ஸ், கிரிப்டோ கரன்சி வாங்குறதுல பொறுமை, நிதானம்.
நான் விட்டதை பிடிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வேண்டாம். எல்லாமே பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, சுமாராக இருக்குது. இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக நம்ம குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டில் நீங்கள் கலந்துக்குவீங்க. அதோடு நீங்கள் டூர் அல்லது ட்ராவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பாராத தெய்வ தரிசனம், கோயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்றம் மிகுந்ததாக இருக்கும். பப்ளிக் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ், அந்தஸ்து இருக்குது. நீயும் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுவீங்க. வருமானம் நார்மலாக இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு அவார்ட்ஸ் கிடைக்கும், ரிவார்ட்ஸ் உண்டு. எல்லா விதமான உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் எதிர்பார்த்திங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறபோது நார்மலாக தான் இருக்குது. ஆக வேலை என்பது இல்லாமல் இல்லை, வேலை இருக்குது. வேலையில் நீங்கள் பெரிய ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் சம்பாத்தியம் பண்ணணும்னு நினைப்பீங்க. முதல்ல சொன்னேன், அது மாதிரி இல்லாமல் எவ்வளோக்கு நீங்கள் உங்கள் வேலையில் இன்ட்ரெஸ்ட்டு காமிக்கிறீங்களோ, எவ்வளோவுக்கு எவ்வளவு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ, எவ்வளோவுக்கு எவ்வளவு நீங்கள் அதுக்கான ரெக்கக்னைஸ் கண்டிப்பாக உங்களுடைய ஜாபில் உங்களுக்கு இருக்குது. வேலையில் லாங் லீவ் போடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வேலையில் நினைக்காதீங்க. உங்களுடைய சுப்பீரியரும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வேலையில் கோஆப்ரேஷன் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்பாதீங்க. எல்லாத்தையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க. கிடைச்ச வேலையை நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். இதெல்லாமே இந்த மாதம் ரொம்ப முக்கியம். ஏன்னா வேலையில் ஒர்க் ப்ரெஷர் என்பது பெரிய லெவலில் இருக்கும். ஒர்க்கில் டென்ஷன் இருக்கும், ஒர்க் லோடு ஜாஸ்தி இருக்கும். இந்த வேலையை பார்ப்போமா அல்லது வேலையை விட்டுருமா அப்படிங்கிற எண்ணங்கள், சிந்தனைகள் உருவாவதற்கான மாதமாக இது இருக்குது. அதனால் அது விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த மாதத்தில் அவசியம் இருந்தாலுடைய பெரிய லெவலில் கடன் வாங்காதீங்க. முதல்லே சொன்னேன், கடன் வாங்கி ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு. இன்னொரு பக்கம் கடன் தேவை இருந்தால் மட்டும் வாங்குங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதத்தில் உங்களுக்கு க்ரானிக்காக ஏதாவது டிசீஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த நோயுடைய தன்மை உங்களுக்கு குறையும். ஆக நோய் தன்மை இந்த மாதம் எவ்வளோ உங்களுக்கு குறையுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம் உண்டு. உடம்பில் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்கும். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைவீங்க. உங்களுடைய மன வாழ்க்கை இந்த மாதம் மகிழ்ச்சி, சந்தோஷகரமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த மாதம் தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் பெருசாக திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஃபர்தராக யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணிகிட்ருக்கிறீங்க, உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதோட எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலும் நல்லதொரு வருமானத்தை உங்களுக்கு சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. யாருக்கெல்லாம் கம்பெனி மாறணும், வேறு கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும், வேறு கம்பெனிக்கு மூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் தாராளமாக மூவ் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த மாதத்தில் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. பட் உலகம் முழுவதும் ஆன்சைட்டில் போகிறதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை நிறைய நாட்டில் இருந்தால் கூட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் அதுக்கு வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஆன்சைட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய மகிழ்ச்சி, சந்தோஷம் இந்த மாதம் குறையாது. உங்களுடைய நண்பர்களாக நட்பலன்கள் உங்களுக்கு உண்டு. என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்கு ஜாலியாக இந்த மாதம் இருக்கும். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டு. குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறைய இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் சிவ தரிசனம், சிவ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமாக பண்ணுங்கள். அது இல்லாமல் தன்வந்திரி பகவானை பெருமாள் கோயிலில் போய் வழிபாடு பண்ணுங்கள். நரசிம்மரையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. குறிப்பாக ஆஞ்சநேயருடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம். இதெல்லாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு சில கெடுபலங்களை குறைக்கும். இறையர்களால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு தெய்வங்களால் ஏற்படும். நன்றி, வணக்கம்.